மாமன் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. அந்த ட்ரெய்லர் தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். எஸ், நம்ம சூரியோட அடுத்த பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா விடுதலை 1, விடுதலை 2, கருடன், அதுக்கப்புறம் கொட்டுக்காளி, கருடன் வரையிலும் ஓகே. அடுத்து கொட்டுக்காளி அது வந்து அது ஃபிலிம் அவார்டுக்காக பண்ண ஒரு ஃபிலிம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை விட்டுடுங்க. ஸோ இந்த படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் சூரி மேலே பயங்கர ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து சூரியோட ஆக்டிங் வேறு லெவல் ஆகிடுச்சு. அவரோட பாடி, அவரோட ஃபிட்னஸ் வேறு லெவல் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகிட்டார், மாறிட்டார்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இனிமேல் திரும்ப இந்த ஒரு அப்பியரன்ஸோட திரும்ப காமெடி பண்ணால் கூட நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அவரை நம்ம திரையில் போய் எதிர்பார்க்குறதே அவர்கிட்ட அந்த ஹீரோயிசம், அந்த ஒரு மாசு, அந்த ஒரு சில விஷயங்களெல்லாம் தான் எதிர்பார்த்து போகிற அளவுக்கு அவரோட ஹீரோ மெட்டீரியலாக மாறிட்டார். ஸோ அடுத்த அந்த ஹீரோ மெட்டீரியல் அப்படிங்கிறதோட கதை நாயகனாக இந்த படத்தில் வந்து அவர், ராஜகிரண், விமல் இந்த எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மாமன் படத்தை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நானும் ஒருவன் அப்படிங்கிற ஒரு உரிமையோட இந்த படத்தோட ட்ரெய்லர் ஃபஸ்ட் பார்த்து வந்துருமா. ஸோ பிரசாந்த் பாண்டியராஜ் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஹசீம் அப்துல் வஹாப் அவர் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஓகே, பிரசாந்த் பாண்டியராஜ் இது கூட என்ன பண்ணியிருக்காருன்னா விலங்கு அப்படிங்கிற ஒரு சீரியல் விமல் வச்சு பண்ணியிருந்தாரு இல்லையா. ஸோ அந்த டேரக்டர் ப்ளஸ் வந்து புரூஸ்லி அப்படிங்கிற ஒரு படத்தையும் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட அடுத்த படைப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துட்டு வந்துருவோமே. 1 2 3 ஆக்ஷன். அக்கா அக்கா எந்திரி எந்திரி என்ன எழுந்திரி. உன் பையனுக்கு காது காது முளைச்சிருக்கு. நாம பேசுறது அவனுக்கு கேட்கும். அப்படி ஓ, இவங்க லவர் வந்து நான் தான் பேசுவேன். பேசு. வாவ், செம்மையா இருக்கு. என்ன பெத்தாரே, இந்த உலகத்துல நீ பார்க்க போற முகம் உன் மாமே முகமாக தான்டா இருக்கும். என்ன அந்த வார்த்தையே பயங்கர ஒரு ஃபீல்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக 80s கிட்ஸுக்கும் 90s கிட்ஸுக்கும் இந்த ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டாகவும் நம்புகிறேன். ஏன்னா அவன் சொன்ன அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது அக்காவோட வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தைகிட்ட போயிட்டு அவங்க அக்காவை எழுப்பி நான் தான் ஃபஸ்ட்டு பேசுவேன், வயிற்றுனா காது முளைஞ்சிருக்கு இத்தனை மாதத்தில், ஸோ அவங்கள்ட்ட நான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பெத்தாரே அப்படிங்கிற அந்த வேர்டு அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஸோ என்னால் அதை ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். பிள்ளைகிட்ட பேசும்போது என்னை பெத்தாரே அப்படிங்குவேன். என் பொண்ணு கூட சொல்லுவா நீங்கள் என்னை பெற்றீங்க, அம்மா தானே பெற்றாங்க அப்படிங்குவா. ஸோ அவங்களுக்கு அவ்வளோதான், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கும் புரிய ஒரு இல்லையா. ஸோ வந்து அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு அழகு இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது, அது நல்லா இருக்குது இந்த பாண்டே. நான் தான் குளிப்பாட்டி விடுவேன், நான் தான் பவுடர் போட்டு விடுவேன், தீ எறும்பு அண்டாமல் பார்த்துக்குவேன். உனக்கு பாசங்காட்ட அப்பா அம்மா, செல்லம் கொடுக்க தாத்தா பாட்டி, உன்னை அன்பா அறிவா வளர்க்க அழகான அத்தை, மலை போல மாமே, இன்னும் நிறைய சொந்தங்க இருக்குடா. படங்கள்லாம் பார்த்து ரொம்ப வருஷங்களாச்சு. இந்த பெத்தார நீ பெரியவன் ஆனதுக்கப்புறம் இந்த மாமே உனக்கு நிறைய செய்ய போறேன்டா. உன்னை டெய்லி கதை சொல்லி தூங்க வைப்பேன், உன்னை நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேன், நாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் போடலாம், ஊர் சுற்றலாம், வாழ்க்கையை கொண்டாட்டமாக இருக்க போகுதுதான். மாமாவும் இல்ல, எதுவும் இல்ல, புரிஞ்சுக்கோ. பெரியவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்தாலும், குடும்பமே ரெண்டா பிரிஞ்சாலும், யாரு யாரை விட்டு போனாலும், நான் உன்னை மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன்டா. சூப்பராக இருக்கியா. அடாடா, மாமன் உறவுனா நான் சும்மாவா இருக்கு. ஐயோ சூரி பாரா. யாரும் மிஸ் பண்ணிடாது, இன்னொரு முறை பார்ப்போம்.
ஏன்டா அளவு விடுறீங்க ஏற்கனவே டென்ஷன் ஓடுது. அக்கா அக்கா எந்திரி எந்திரி என்ன? எழுந்திரி. உன் பையனுக்கு ஆ, காது முளைச்சிருக்கு. நாம பேசுறது அவனுக்கு கேட்கும். அப்படி. நான் தான் பேசுவேன். பேசு. என்ன பெத்தாரே, இந்த உலகத்துல நீ பார்க்க போற முகம் உன் மாமன் முகமாக தான்டா இருக்கும். உன்னை நான் தான் குளிப்பாட்டி விடுவேன், நான் தான் பவுடர் போட்டு விடுவேன், தீ எறும்பு அண்டாம பார்த்துக்குவேன். உனக்கு பாசங்காட்ட அப்பா அம்மா, செல்லம் கொடுக்க தாத்தா பாட்டி, உன்னை அன்பா அறிவா வளர்க்க அழகான அத்தை, மலை போல மாமே, இன்னும் நிறைய சொந்தங்க இருக்குடா. இந்த பெத்தார நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாமே உனக்கு நிறைய செய்ய போறேன்டா. உன்னை டெய்லி கதை சொல்லி தூங்க வைப்பேன், உன்னை நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன், நாம ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் போடலாம், ஊர் சுத்தலாம், வாழ்க்கைய கொண்டாட்டமா இருக்க போதுதான். மாமாவும் இல்ல, எதுவும் இல்ல, புரிஞ்சுக்கோ. பெரியவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்தாலும், குடும்பமே ரெண்டா பிரிஞ்சாலும், யாரு யாரை விட்டு போனாலும், நான் உன்னை மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன்டா. ஏன் ஒழிஞ்சு பார்க்குறான்? என்ன நடக்கும்? யாரும் மிஸ் பண்ணிடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இதை பற்றி பேசுறதுக்கே எனக்கு ஒன்றுமே தோணல. கண்ணு கலங்குது. சில சென்டிமெண்ட் படம்லாம், சென்டிமெண்ட் படத்தை அப்படிங்கிறத விட அந்த உறவு முறை சில நேரத்தில் அந்த உயிரோட்டம் கொடுக்கும்போது அந்த ஆக்டராக அவங்களாம் வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அதை ஒவ்வொரு தடவையும் அந்த சீனை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அது நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம் எல்லா விஷயத்துலையும். சில பேர் அன்புக்கு ரொம்ப ஏங்கி கிடக்கிறவங்க, சில பேர் அந்த மாதிரி அன்பான ஒரு சில சுச்சுவேஷனை பார்க்கும்போது தன்னை மறந்து அழுதுருவாங்க. சில உறவுகளை மிஸ் பண்ணும்போது அந்த ஃபீல். ஸோ உறவுகளே இல்லாதவங்களுக்குலாம் அது ரொம்ப பெரிய வலி. ஸோ அது மாதிரி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அதில் வர பிரச்சனைகள் இல்லைகள். இன்றைக்கி காலகட்டத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்கிறது அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. சில பேர் புருஷன் பொண்டாட்டி புள்ள வாழ்றது கூட்டு குடும்பம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஜென்ரேஷன் மாறி போச்சு. பட் இருந்தாலும் 90s கிட்ஸுங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுடைய பீரியடோட இந்த ஒரு வழிகள் அந்த ஒரு சந்தோஷம்லாம் போயிடுச்சே நினச்சி வருத்தமாக தான் இருக்குது. திரும்ப கொண்டு வர்றதுக்கு என்னை தெரிஞ்சு சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி. ஸோ அந்த சக்தி மூலியமாக திரும்பவும் உறவு, பாசம், குடும்பம், குட்டி, குழந்தை, மாமன், மச்சான், நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு உறவெல்லாம் கொண்டு வந்து சினிமா மூலியமாக காட்டும்போது மேபி இந்த 2K கிட்ஸும் அதை விரும்புறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன்னா ஏதோ ஒரு படத்தில் அங்கங்கே காமிச்சு போனால் அது பெருசாக இம்பாக்ட் கிரியேட் பண்ணது. நிறைய படங்கள் அது மாதிரி பார்க்கும்போது இப்படி தான் இருக்கணும் போல இருக்குது, இதுதான் வாழ்க்கை நல்லா இருக்குமோ, இப்படிலாம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ளே வந்துடும். இருக்கிற உறவுல அது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு லைஃபுக்குள்ளே அவங்களும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சினிமாங்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து வெட்டு குத்து அது இது லுட்டு லொசுக்கு போதை பொருள் அப்படி இப்படி தான் படம் போயிட்டுருக்கு. அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 2-3 படமாக வந்து பெரிய ஹிட்டு கொடுத்து பெரிய பெரிய நடிகர்கள் எடுத்து அந்த மாதிரி படங்களை பண்ணோம் அப்படின்னா மக்களோட ரொம்ப ஈஸியாக போய் சென்றடையும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, நான் இதை பற்றி பேசுனா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நான் பேசிக்கலி எனக்கு சென்டிமெண்ட்டு படம்னாலே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த வகையில் எனக்கு சூரிக்கு இது வந்து பெரிய ஒரு ஹிட் ஆகும். கருடன்
நல்ல ஹிட்டு. ஸோ அதை தாண்டி ஒரு படம் எங்கே இன்னும் கொஞ்சம் மேலே போகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணுங்க. வேறு ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.